வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் 10th 8வது லெசனாக இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்துடைய 2ஆம் பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க, சரிங்களா? 2ஆம் பாகத்தில் நம்ம இந்தியாவில் இந்த பொது உடைமைவாத இயக்கங்கள் இருக்கு இல்லையா, சோசியலிஸ்ட் இயக்கங்கள், அந்த இயக்கங்களுடைய தொடக்கம் அதிலிருந்து நமக்கு 2வது பாகமானது தொடங்குது. பார்த்துடலாமா? பாருங்கள். இந்தியாவில் பொது உடைமை இயக்கங்களுடைய தொடக்கங்கள் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடக்குது, சரிங்களா? அந்த ரஷ்ய புரட்சியின் ஈர்ப்பின் காரணமாக இந்திய தலைவர்களான எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு, அந்த உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா, இந்திய பொது உடைமை கட்சியை துவங்குறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பொது உடைமைவாதிகளையும் பொது உடைமை இயக்கத்தையும் முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் அரசு என்ன பண்ணுறாங்க, 1920களிலேயே அடுத்தடுத்து அவங்க மீது பல்வேறு விதமான வழக்குகளை போட்டு இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கணும் அப்படிங்கிறதுடைய மற்றொரு முயற்சியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாபர் அகமது மற்றும் சிங்காரவேலனார் இந்த தலைவர்கள் எல்லாரையும் கைது செய்யப்படுறதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாத்தையும் 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்பூர் சதி வழக்குலையும் விசாரிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பொது உடைமை கட்சி நிறுவப்படுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொது உடைமைவாதிகள் எல்லாரும் அவர்களுடைய கருத்துக்களை பரப்புறதுக்காகவும் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினுடைய உண்மையான முகத்தை எடுத்துக்காட்டுறதுக்காகவும் இந்த பொது உடைமைவாதிகள் இந்த விஷயத்தை, அதாவது இந்த பொது உடைமை இயக்கத்தை ஒரு மேடையாக பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுடைய முயற்சியாக என்ன செய்கிறாங்கன்னா, 1925ஆம் ஆண்டு கான்பூரில் ஒரு அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிங்காரவேலனார் தலைமையேற்று அந்த மாநாட்டில் தலைமை உரை ஆற்றாரு, சரிங்களா? இப்படி தான் இந்தியாவில் எனது ஆதாரப்பூர்வமாக 1925ஆம் ஆண்டு கான்பூரில் இந்திய பொது உடைமை கட்சியானது நிறுவப்படுது, சரிங்களா? இந்திய மண்ணில் இந்திய பொது உடைமை கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாநாடு தான் வழிவகுக்கவும் செஞ்சது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளுடைய பலனாக 1928ஆம் ஆண்டு இன்னொரு கட்சி தொடங்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி 1928ஆம் ஆண்டு துவங்கப்படுது. அடுத்து நம்ம இந்தியாவில் நடைபெற்ற புரட்சிகர நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகள் பார்க்க போகிறோம். புரட்சிகர நடவடிக்கைகள் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கத்தின் போதே சில புரட்சிகர நடவடிக்கைகள் வங்காள பகுதியில் நடைபெற்றிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சாப் மற்ற பகுதிகளெல்லாம் ஒத்துழையாமை இயக்கம் பார்த்திங்கன்னா, அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி சௌரி சௌரா சம்பவத்தை காரணம் காமிச்சு திடீர்னு நிப்பாட்டிடுவார். அப்போ என்னாகும்னா, சில காலம் காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கம் முடிஞ்சதுலேருந்து அதற்கப்புறம் சைமன் குழு வர வரைக்கும் பெரிய அளவிலான எந்த விதமான ஒரு இயக்கங்களுமே எனது இந்திய தேசியத்தில் நடைபெறாமல் இருக்கும். சைமன் குழு வரும்பொழுது தான் சைமன் எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அதற்கப்புறம் அனைத்து கட்சி மாநாடு போடுவாங்க. அதற்கப்புறம் லாகூர் மாநாடு கூட்டப்படும். லாகூர் மாநாட்டுக்கு அடுத்து வட்டமேசையன் மாநாடு நடக்கும். அப்புறம் தண்டி யாத்திரை நடக்கும். இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். அதற்கு இடையில் பார்த்திங்கன்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப காந்தி வாங்கிட்ட காரணத்தால் இந்தியாவில் இருந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, குழப்பமடைஞ்சு வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில ஆட்சியை, காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சியின் மூலமாக அகற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 1924ஆம் ஆண்டு கான்பூரில் ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் குடியரசு இராணுவம், ஹச்ஆர்ஏ, சரிங்களா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அந்த அமைப்பை சேர்ந்த ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் மற்றும் பலர் சேர்ந்து 1925ஆம் ஆண்டு அடுத்த வருஷமே 1925 என்ன செய்கிறாங்கன்னா, லாகூர் பக்கத்தில் காகோரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட்டோட பணத்தை ஒரு ரயிலில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ரயிலை காகோரி அப்படிங்கிற இடத்துல மறித்து அந்த அரசு பணத்தை இந்த ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் உட்பட பலர் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதன் காரணமாக அவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுறாங்க. அப்போ இந்த காகோரி சதி வழக்கில்
இந்த போராளிகளுக்கு ஆதரவாக சிஆர் தாஸ் அவர்கள் வந்து வாதாடியிருப்பார். இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. மற்றவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை கொடுத்து பிரிட்டன் நீதிமன்றம் வந்து என்னது தீர்ப்பளிச்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் பகுதியில் அதை தொடர்ந்து சைமன் கமிஷன் போராட்டம் நடக்கும். சைமன் கமிஷனில் வந்து லாலா லஜபதி ராய் அவர்கள் தாக்கப்பட்டுருவார். அதனால் அந்த பஞ்சாப், லாகூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களான பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாம் சேர்ந்து அவருடைய நண்பர்கள் எல்லாருமே இவங்களும் வந்து பொது உடைமைவாத சித்தாந்தம் கொண்டவங்க, பொது உடைமைவாத கருத்துக்கள் கொண்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் வந்து நம்ம புரட்சியை வந்து செய்யணும், அதாவது ஒரு எதிர்ப்பை காட்டணும், கொஞ்சம் வன்முறையான வகையில் எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு நினச்சி இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை பஞ்சாபில் திரும்பவும் அமைக்கிறாங்க. அப்படி பஞ்சாபில் அந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை திரும்பவும் அமைச்சு அவங்க பொது உடைமைவாதிகள், பொது உடைமை கருத்துக்களை கொண்டதால் அதனுடைய பெயரில் சிறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அவர்களுடைய நண்பர்கள் எல்லாமே பஞ்சாபில் இந்த ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் பெயர் மாற்றம் செஞ்சு எப்போது அமைக்கிறாங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு, இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்டு 4 வருஷம் கழிச்சு 1928 இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு இராணுவம், குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயரை வந்து மாற்றம் செய்கிறாங்க. மாற்றம் செஞ்சோடனே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் அவர்கள் இறந்திருப்பார் இல்லையா, அந்த லாலா லஜபதி ராயினுடைய உயிரிழப்புக்கு காரணமான தடியடியை வந்து நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரியான சாண்டர்ஸை வந்து படுகொலை செய்கிறாங்க. சரிங்களா, அதற்கு லாலா லஜபதி ராயினுடைய உயிரிழப்பு காரணமான காவல்துறை தடியடியை நிகழ்த்திய ஆங்கிலேய அதிகாரியான சாண்டர்ஸ் அவர்களை வந்து இவங்க படுகொலை செய்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த ஆண்டு 1929ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னா, மத்திய சட்டப்பேரவைக்குள்ளே இம்பீரியல் சட்டப்பேரவை, அந்த இம்பீரியல் சட்டப்பேரவையிலேயே வந்து ஒரு கியர் கேஸை வந்து போடுறாங்க. சரிங்களா, ஒரு புகை குண்டை போடுறாங்க. யார், பகத்சிங்கும் பிகே தத்தும் என்ன பண்ணுறாங்க, மத்திய சட்டப்பேரவைக்குள்ளேயே போயிட்டு ஆட்கள் இல்லாத இருக்கையில் போய் போடுறாங்க. ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து என்னென்னா எந்த உயிரையும் கொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் அவருடைய எதிர்ப்பை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் இல்லாத பகுதியில் போயிட்டு குண்டை போடுறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டை போட்டது மட்டும் இல்லாமல் குண்டை போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத், சரிங்களா, இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிற முழக்கங்களையும் அவங்க எழுப்புகிறாங்க. யார், பகத்சிங்கும் பிகே தத்தும் 1929 மத்திய சட்டப்பேரவையில் போயிட்டு புகை குண்டை போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு முழங்குறாங்க. அப்போ இந்த வழக்கின் காரணமாக ஒன்று சாண்டர்ஸ் படுகொலை வழக்கு, அடுத்து வந்து எனது மத்திய சட்டப்பேரவையில் குண்டு போட்ட வழக்கு. இதன் காரணமாக ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்படுது. அப்போ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது, இவங்க இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கும் பொழுது தான் காந்திக்கும் இர்வினுக்கு இடையில் மார்ச் 5ஆம் தேதி வந்து என்னது அந்த இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அப்போது அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்களை தவிர வன்முறை அல்லாத வகையில் போராடிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் விடுதலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ பகத்சிங்கோட விடுதலையில் அந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான அரசு பிரதிநிதி வந்து என்னது ஒத்துக்க மாட்டார். சரிங்களா, அப்போ பகத்சிங்கினுடைய இந்த அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்குது. அதை அடுத்து அவர் வந்து இந்தியா முழுவதும் வந்து என்னது பகத்சிங்கு பிரபலமடைய ஆரம்பிக்கிறார். சரிங்களா, மார்ச் 23, 1929 மார்ச் 23 அன்னைக்கு பகத்சிங் அவர்களை வந்து தூக்கில் போட்டாங்க. சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காள பகுதியில் சில புரட்சிகர இயக்கங்கள் நடந்துச்சு. அந்த புரட்சிகர இயக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா சூர்யா சென் அவர்கள். சரிங்களா, சூர்யா சென் 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் வந்து சூர்யா சென் மற்றும் அவருடைய நண்பர்களால் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா, சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆங்கிலேயர்கள் வந்து ஆயுத கிடங்கு வச்சுருப்பாங்க. 1930 என்ன செய்கிறாங்கன்னா சூர்யா சென் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த எங்கன்னா தற்பொழுது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பகுதி அது. சரிங்களா, சிட்டகாங் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கில் சூர்யா சென் அவருடைய நண்பர்களும் போயிட்டு தாக்குதல் மேற்கொள்கிறாங்க. இந்த சூர்யா சென் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்திருப்பார். அது நம்ம 12th ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தலாம். சிட்டகாங்கில் இருந்த ஆயுத கிடங்களை கைப்பற்றி அவர்கள் வந்து அங்கு புரட்சிகர அரசை நிறுவுகிறாங்க. யார், சூர்யா சென்னும் அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, சிட்டகாங்கில் இருந்த ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றி அந்த சிட்டகாங்கில் புரட்சிகர அரசை நிறுவுகிறாங்க. அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அரசு நிறுவனங்களை எல்லாத்தையும் குறிவைத்து
தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா 1933ஆம் ஆண்டு சூர்யா சென் அவர்கள் கைது செய்யப்பட்டு 1934ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1930 ஆண்டுகள்லேயே இடதுசாரி இயக்கங்கள்லாம் இருந்துச்சு. அந்த இடதுசாரி இயக்கங்கள் தொடர்பான செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், உலகம் முழுவதுமே வந்து என்னது பொருளாதார மந்த நிலை வந்து நிலவுச்சு அந்த காலகட்டங்களில். அப்போ உலகம் முழுவதும் நிலவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கிய பொருளாதார நெருக்கடிகள் அடுத்து 1930 காலகட்டங்களில் உலகம் முழுவதுமே வந்து ஒரு பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அந்த பொருளாதார மந்த நிலையின் காரணமாக பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் நடக்குது. அதை தொடர்ந்து 1930களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சியானது வலுப்பெறுகிறது. சரிங்களா. 1930 1925 தான் இந்திய பொது உடைமை கட்சியை எங்கள் கான்பூர் மாநாட்டில் துவங்குறாங்க. 5 வருஷம் கழிச்சு இந்த பொருளாதார மந்த நிலையை காரணமாக வச்சு இந்தியாவில் வந்து 1930களில் இந்திய பொது உடைமை கட்சியானது வலுவடையுது. பிரிட்டனில் இருந்த மந்த நிலை அதன் கீழ் இருந்த காலனி நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் விளைவாக வர்த்தக லாபங்கள்லையும் வேளாண் பொருட்களுடைய விலைகளையுமே வந்து சரிவானது ஏற்படுது. சரிங்களா. ஏற்கனவே வந்து பொருளாதாரம் ஏற்கனவே வந்து என்னது விவசாய பொருட்களுடைய விலை வந்து சரிந்திருந்துச்சு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிந்திருந்த விவசாய பொருட்களுடைய 50% விலை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசினுடைய நில வருவாய் வசூல் வந்து 2 மடங்காக அதிகரிக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விவசாய விளைபொருட்களுடைய வீழ்ச்சியானது 50% வந்து வீழ்ச்சி கண்டிருந்துச்சு. அதோடு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நில வருவாயை வந்து என்னது கட்டாயமாக்குறாங்க. அவங்களுடைய அந்த கட்டாய நில வருவாய் வசூலும் வந்து என்னது 2 மடங்காக அதிகரிக்குது. சரிங்களா. அப்போது பார்த்திங்கன்னா பொருளாதார மந்த நிலை ஏற்படுது. விவசாய பொருட்களுடைய விலை வீழ்ச்சி அடைது 50%. புழக்கத்தில் இருந்த பணமும் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வாங்கிக்கிறாங்க. அடுத்து வளர்ச்சி பணிகளுக்காக பணியாளர்களுடைய எண்ணிக்கையும் செலவுகளையும் குறைக்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து என்னது அரசினுடைய இதர நடவடிக்கைகளாக இருந்தது. அப்போ அந்த பொருளாதார மந்த நிலையின் பொழுது அரசு வளர்ச்சிக்கான செலவுகள் எல்லாத்தையும் குறைக்கிறாங்க. புழக்கத்தில் இருந்த பணத்தை திரும்ப வாங்குகிறாங்க. வளர்ச்சி பணிகளுக்கான வேலையாட்கள் போடுவாங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கையும் செலவுகளையும் குறைக்கிறாங்க. இது போன்ற வேலைகளை வந்து ஆங்கில அரசு வந்து செஞ்சிட்டு இருந்து இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, விவசாயிகளும் தொழிலாளர்களும் அவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்காக இந்த பொது உடைமை கட்சி போராடுது. சரிங்களா. இந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, அரசு வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் தொழிலாளர்களுடைய வருவாயானது குறையுது. அப்படி அந்த வருவாய் குறைவின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுடைய நலன், அவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகளுக்காக இந்திய பொது உடைமை கட்சி வந்து முக்கியத்துவம் பெறுது. இந்த விஷயங்களை வச்சு தான் அவங்க என்னது முக்கியத்துவம் பெறுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 1934 அந்த கட்சி தடை செய்யுது. ஏன்னா இவங்க விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அதன் காரணமாக கடுப்பான ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க, 1934 அந்த சிபிஐ இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை தடை செய்கிறாங்க. அதை தடை செஞ்சதுக்கப்புறம் பல்வேறு சம்பவங்கள்லாம் நடக்குது. அதை தான் பார்க்குறோம். தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஓர் இயக்கமாக சுயராஜ்யம் அப்படின்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக உருவெடுக்குது. அதாவது 1934 கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர இடதுசாரி ஆதரவில் இருந்து தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான ஒரு அகன்ற அரசியல் சார்பு கொண்ட ஒரு இயக்கமாக இந்திய சுயராஜ்யத்தை நோக்கி குறிக்கோள் கொண்ட ஒரு கட்சியாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகுது. என்னது அந்த டைமில் உருவாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1934ஆம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், அப்புறம் மினுமசானி போன்றவர்களுடைய முன்முயற்சியின் காரணமாக காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகுது. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படிங்கிற கட்சியை உருவாக்குனது யாருன்னு பாருங்கள். யார்? ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசானி இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்துட்டு என்னது பொது உடைமை கருத்துக்கள் கொண்ட தலைவர்கள்லாம் சேர்த்து
காங்கிரஸ் பொது உடைமை கட்சி, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. தேசியவாதம் தான் பொது உடைமைக்கான பாதை அப்படின்னு சொல்லி இந்த தலைவர்கள் எல்லாமே நம்புகிறாங்க. அவர்கள் வந்து அதற்காக காங்கிரஸுக்குள்ளே இருந்துக்கிட்டே வேலை செய்கிறதுக்கும் விரும்புகிறாங்க. சரிங்களா? அடுத்து காந்தியடிகள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை பார்த்துடலாமா? ஒரு சிலர் வந்து அதிகாரத்துக்கு வருவதன் காரணமாக நமக்கு வந்து உண்மையான சுயராஜ்யம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுதந்திரம் சுயராஜ்யம் கிடைத்து விடாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கக்கூடிய திறனை அனைவரும் பெறச் செய்வது தான் வந்து சுயராஜ்யம் அப்படிங்கிறார். காந்தி வந்து சுயராஜ்யத்துக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் தராரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது நிர்வாகத்தினரை எதிர்க்கக்கூடிய திறனை அனைவருக்கும் பெறச் செய்வது தான் சுயராஜ்யம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க. அந்த இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவை தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கத்தினுடைய ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் 1. அப்போ காந்தியடிகள் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் ஊட்டி அதை மீண்டும் தொடங்கினார் இல்லையா? அதனுடைய விளைவாக, அதனுடைய ஒரு பூர்வமான வெளிப்பாடுகளின் விளைவாகத்தான் 1935ஆம் ஆண்டினுடைய இந்திய அரசு சட்டம் தோற்றுவிக்கப்படுது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். சரிங்களா? மாகாணங்களில் வந்து தன்னாட்சி அதிகாரம். இரட்டை ஆட்சியில் என்ன இருந்திருக்கும்? மாகாணத்தில் வந்து ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி 2 துறையாக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 1935 சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மாகாணங்களில் வந்து இந்தியர்களே முழுமையாக மாகாணங்களில் ஆட்சி செய்து நிர்வாகம் செய்யலாம் அப்படின்ட்டாங்க. மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிற சட்டத்தை முக்கிய அம்சமாக கொண்டு தான் இந்த 1935 சட்டமானது இயற்றப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வலியுறுத்துது. அப்போ அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திய சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1935 சட்டம்னு சொல்லணும். சரிங்களா? அதன்படி, அதாவது 1935வது சட்டமானது 35வது ஆண்டு சட்டமானது அகில இந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லுது இல்லையா? அந்த சட்டம் சொல்கிறதன்படி இந்தியாவில் அப்போது இருந்த 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சுதேச அரசுகளும் சிற்றரசுகளும் வந்து இந்த அகில இந்திய கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 1935ஆம் ஆண்டு சட்டம் கூறிய அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்படுத்தணும்னு சொன்னதன் காரணமாக என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா 11 மாகாணங்களும் 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்களோ, அகில இந்திய கூட்டமைப்பில் யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சிற்றரசுகள் எல்லாமே இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்ற ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போ அகில இந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாயிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களில் தன்னாட்சிக்கு இந்த சட்டம் வந்து வழிவகை செய்யுது. அதான் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அனைத்து துறைகளுமே இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வரப்பட்டது. மாகாணங்களில் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருந்த இந்த இரட்டை ஆட்சி முறையானது மத்திய அரசுக்கு விரிவாக்கப்பட்டது. மாகாணங்கள் அது கலைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்குரிமை வந்து என்ன ஆகுதுன்னா சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டதால் வந்து மக்கள் தொகையில் 10% மக்கள் தான் வந்து வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருப்பாங்க. இந்த சட்டத்தின்படி பர்மா வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது 1935ஆம் ஆண்டு சட்டம் வந்து என்ன சொல்லுது? மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகப்படுத்துது, மத்தியில் வந்து இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1935ஆம் ஆண்டு சட்டம் வந்து ஒரு அகில இந்திய கூட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருந்த 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் இதில் விரும்பணுங்கிற சிற்றரசு எல்லாமே வந்து இந்த அகில இந்திய கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டு மாகாணங்களில் தேர்தல் மூலியமாக தேர்தல் நடத்தப்பட்டு அமைச்சரவை அமைக்கப்பட்டு அந்த அமைச்சரவை வந்து தன்னாட்சியாக செயல்படலாம். அதில் இருக்கக்கூடிய துறைகள், மாகாணங்களில் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சர்கள் வசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா வாக்களிப்பதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யாருக்கு இருந்துச்சு? 1935ஆம் ஆண்டு சட்டத்தின் பொழுது வாக்களிப்பதற்கான உரிமை யாருக்கு இருந்துச்சுன்னா, யாருக்கெல்லாம் சொத்து இருக்கோ அவங்களுக்கு தான். சொத்தின் அடிப்படையில் தான் வந்து
வாக்களிக்கக்கூடிய உரிமையானது நீட்டிக்கப்பட்டது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அப்போது இருந்த இந்திய மக்கள் தொகையில் 10% பீப்புள் மட்டும்தான் வந்து என்னது எலெக்ஷனில் பங்கேற்றாங்க. அதே போல் இந்த 1935 சட்டத்தில் தான் பர்மா வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது. இந்த 1935ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு தேர்தலானது மாகாணங்களில் நடைபெற்றது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றினுடைய பணியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1935 சட்டம் தேர்தல் நடத்தி தன்னாட்சி, அதாவது மாகாணங்களில் சுயாட்சி நடத்திக்கலாம் சொன்னதை அடுத்து 1937ஆம் ஆண்டு தேர்தல்கள் வந்து அறிவிக்கப்படுது. சரிங்களா? தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த 1935ஆம் ஆண்டினுடைய இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தவும் படுது. 35 கொண்டு வந்த சட்டம் 37ஆம் ஆண்டு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டு அந்த ஆண்டே வந்து என்னது அமல்படுத்தவும் படுது. சட்ட மறுப்பு இயக்கத்தால் வந்து காங்கிரஸ் வந்து பெரிதும் பலன் பெற்றது. சட்ட மறுப்பு இயக்கத்தை நாடு தழுவிய அளவில் காந்தியடிகள் கொண்டு போயிருந்த காரணத்தால் காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதுமே வெகுஜன மக்களுடைய ஆதரவை அப்போது வச்சிருந்துச்சு. அதன் காரணமாக இந்தியாவுடைய பல பகுதிகளிலையும் நடைபெற்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பெருமளவிலான வாக்குகளை பெற்று பல்வேறு மாகாணங்களில் ஆட்சியுமே அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அதை தொடர்ந்து சட்டப்பேரவையை புறக்கணிப்பை வந்து காங்கிரஸ் கைவிடுறாங்க. இந்த 1935 சட்டத்தின மாகாணத்தினுடைய தன்னாட்சி உரிமையை காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டு தேர்தலில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அப்போது நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு இந்தியாவில் அப்போ எத்தனை மாகாணம் இருந்துச்சு? 11 மாகாணம் இருந்துச்சு. அந்த 11 மாகாணங்கள்லையும் காங்கிரஸ் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. சரிங்களா? 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து என்னது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. எந்தெந்த மாகாணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணங்கள், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், அப்புறம் வடமேற்கு எல்லை மாகாணம், அடுத்து சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு வந்து முஸ்லீம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட 8 மாகாணங்களில் ஆட்சி அமைக்குது. சரிங்களா? 11ல் 7 மாகாணங்களில் தனித்த முறையில் காங்கிரஸே வந்து என்னது ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் அஸ்ஸாம் பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சர் முகமது சாதுல்லா அவர்கள் தலைமையிலான அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியை பார்த்தீங்களா, அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியோட கூட்டணியை அமைத்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, தாவேகாவும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்சரவையை பகிர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணி அரசு நடக்குது இல்லையா, அதுபோல் இப்போ 1937 வந்து அஸ்ஸாம் பகுதியில் என்னது சாதுல்லா அவர்களுடைய அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து என்னது ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு கட்சியோட இணைந்து அமைத்த மாகாணம் உட்பட காங்கிரஸ் வந்து என்னது 8 இடங்களில் ஆட்சி அமைக்குது. சரிங்களா? காங்கிரஸினுடைய அரசுகள் வந்து பிரபலமான அரசுகளாக செயல்பட்டது. அந்த காலகட்டங்களில் காங்கிரஸுடைய அரசுகள் பிரபலமாக செயல்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய அரசுகள் எல்லாமே மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றியது. அமைச்சர்களுடைய ஊதியம் வந்து மாதத்துக்கு 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. ஏன்னா அமைச்சர்களுக்கு ஊதியம் வந்து அதற்கு முன்பு வரைக்கும் 2000 ரூபாய் இருந்துச்சு. 1937 காங்கிரஸ் அமைச்சரவைகள் அமைந்த பின்பு அமைச்சர்களுடைய ஊதியமானது எவ்வளவு 2000லேருந்து 500 ரூபாயாக குறைச்சிட்றாங்க. ஏன்னா அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கு செலவு செய்யலாம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் எல்லாமே ரத்து செய்யப்படுது. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் இந்த மாகாண காங்கிரஸ் அமைச்சரவைகள் ரத்து செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கிட்ட அவசரகால அதிகாரங்களை தந்த சட்டங்களை வந்து அவர்கள் திரும்ப வாங்குகிறாங்க. சரிங்களா? அரசிடம் அவசரகால அதிகாரங்களை தந்த சட்டங்களை திரும்ப வாங்குகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் எல்லாமே வந்து என்னது ரத்து செய்கிறாங்க. 1935 கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்கிறாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர அது தவிர மற்ற கட்சிகள் மீதும் ஆங்கில அரசு தடை விதித்திருந்தாங்க இல்லையா, அந்த தடைகளையும் என்ன செய்கிறாங்க 1937 இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அப்போதைக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளையும் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அகற்றுறாங்க. சரிங்களா? பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளையும் அகற்றுறாங்க. கம்யூனிஸ்ட் தவிர மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளையும் அகற்றுறாங்க.
அமைச்சர்களுடைய ஊதியத்தை 2000லேருந்து 500 குறைக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவாகவே காங்கிரஸ் அமைச்சர்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 11 மாகாணங்கள், அந்த எல்லா மாகாணங்களையும் காங்கிரஸ் அமைச்சர்கள் செஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரங்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுது. காவல்துறையினுடைய அதிகாரங்களானது என்னது கட்டுப்படுத்தப்படுது. அரசியல் பேச்சுக்கள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தருவது வந்து விலக்கிக் கொள்ளப்படுது. அரசியல் பேச்சு கர்சன் பிரபு என்ன பண்ணுவார்னா, ஒரு ஒற்றத்துறை அமைச்சு இந்த சாட்டன் இருக்கு இல்லையா, சுருக்கெழுத்து முறை மூலமாக அரசியல் பேச்சுக்களை பூரா குறிப்பிடுத்தி விசாரிப்பாங்க. அந்த முறை இருக்குல்லையா, அந்த சிஐடி சார்பாக அறிக்கை தருவாங்களே, அரசியல் பேச்சுக்கள் தொடர்பாக சிஐடி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அரசுக்கு அறிக்கை தருவாங்க. அந்த அறிக்கைகளும் வந்து என்னது காங்கிரஸ் அமைச்சரவையில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கடன்களை வந்து குறையிறதுக்கும் தொழிலக தொழிலாளர்களுடைய பணி நிலைமை மேம்படுவதற்கும் காங்கிரஸ் அமைச்சரவை என்ன செய்கிறாங்கன்னா, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. விவசாயிகளுடைய கடன்களை குறைக்கிறதுக்கும் தொழிலக தொழிலாளர்களுடைய பணிநிலையை மேம்பாடு செய்வதற்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து என்னது இந்தியா முழுவதும் மேற்கொள்ளுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயில் நுழைவு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. சரிங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா, கோயில் நுழைவு நாள் எப்போ, 1933 ஜனவரி 8 கோயில் நுழைவு நாள். கோயில் நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அமைச்சரவை. சரிங்களா, கோயில் நுழைவு சட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா, அடுத்து கல்வி பொது சுகாதாரத்துக்கு காங்கிரஸ் அமைச்சரவை என்னது சிறப்பு கவனம் தந்தாங்க. சரிங்களா, அதற்கடுத்து இப்படி காங்கிரஸ் அமைச்சரவை பல்வேறு மாற்றங்களை மாகாணங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் வந்து நடக்குது. அந்த 2ஆம் உலகப் போரில் காங்கிரஸ் அமைச்சரவை மாகாணம் முழுவதும் இருக்காங்களே, அவங்கள கலந்து ஆலோசிக்காமலே பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை போய் இணைக்கிறாங்க. இதை எதிர்த்து காங்கிரஸ் அமைச்சரவை என்ன செய்கிறாங்கன்னா பதவியை விலகுறாங்க. சரிங்களா, பழையபடி என்னது ஒத்துழையாமை மாதிரி கொண்டு வராங்க. அப்போ நாங்கள் இங்கே மாகாணங்களில் நாங்கள் வந்து இங்கே சுயாட்சியில் இருக்கும் பொழுது எங்களை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு எங்களை போய் இந்தியாவை போய்ட்டு உலகப் பொருளை இணைச்சிக்கிறீங்க, இதை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் அமைச்சரவை என்ன செய்கிறாங்க, 1939 என்ன பண்ணுறாங்க, பதவி விலகுறாங்க. சரிங்களா, 1939 2ஆம் உலகப் போர் நடக்குது. காங்கிரஸ் அமைச்சரை ஆலோசிக்காமல் கூட்டணி படைகள் சார்பாக இந்த போரில் இந்தியாவினுடைய காலனி ஆதிக்க அரசு நுழையுது. அதன் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, பதவி விலகுறாங்க. இந்த காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகுனதை முகமது அலி ஜின்னா இருக்கார் இல்லையா, முகமது அலி ஜின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னது முஸ்லீம்களுக்கு தனிநாடு, அந்த காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகுனால ஜின்னா அவர்கள் என்ன சொல்லுவார்னா மீட்பு நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவார். ஏன்னா காங்கிரஸ் அமைச்சரவை விலகிருச்சு அப்படின்னு சொல்லி மீட்பு நாளாக கொண்டாடுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே தொடர்ந்து 1940 வாக்கில் ஜின்னா என்ன பண்ணுறாரு, முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பிச்சிருவார். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைமில் தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்லாம் வந்து என்னது காங்கிரஸினுடைய தலைவராக வருவாங்க. சரிங்களா, அதாவது காங்கிரஸ் இயக்கம் 1939 45 வரைக்கும் எப்படி செயல்பட்டது, ஏன்னா இந்த காலகட்டம் தான் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1939 காங்கிரஸுக்கான தேர்வு நடக்கும். காங்கிரஸ் தலைவருக்கான வருடாந்திர கூட்டத்தில் தேர்வு நடக்கும். அந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து ஒரு நபரை வந்து வேட்பாளராக நிப்பாட்டியிருப்பார். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிற ஒரு நபரை நிப்பாட்டியிருப்பார். அவரை எதிர்த்து வந்து இளம் தலைவரான சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸுக்கு போட்டியில் நிற்பார். அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்துருவாங்க. இதனால் காந்தி வந்து என்ன நினைப்பார், நம்ம நிப்பாட்டின வேட்பாளர் எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காந்தி வருத்தத்தில் இருந்த காரணத்தால் சுபாஷ் சந்திர போஸ் என்ன செய்வார்னா காங்கிரஸ் தலைவர் போஸ்டிங்கை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸை விட்டே வெளியில் வந்துடுவார். சரிங்களா, அதற்கு முன்னாடி 1938ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் தலைமையேற்றிருப்பார். இந்த 1939 சுபாஷ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இல்லையா, அந்த மாநாடு வந்து என்ன மாநாடுனா வந்து திரிபுரா மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திரிபுராவில் வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போது தான் பட்டாபி சீதாராமையாவுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் போட்டி ஏற்படும். அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுத்துருவாங்க. காந்தி வருத்தப்படுவார். அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்னது பதவி விலகிடுவார்.
அதற்கு முன்னாடியே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹரிபுராவில் சரிங்களா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹரிபுரா 1938 இந்த ஹரிபுரா மாநாட்டிலையுமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சரிங்களா. அப்போ காங்கிரஸுடைய தலைவராக 2 முறை வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். தாதாபாய் நவரோஜி அவர்கள் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சரிங்களா. அது எப்பப்பங்கிறத நம்ம அவர்களை பற்றி பாடம் வரும்போது பார்த்துக்கலாம் சரிங்களா. காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் என்ன பண்ணுறாரு, அந்த பதவியிலேருந்து விலகி ஒரு புது கட்சி 1939 என்ன பண்ணுறாரு, ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குவார். இந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தமிழ்நாடு கிளையை தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முன்னெடுத்து சென்றிருப்பாங்க சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த தலை பார்க்கலாமா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம 1939 வரைக்கும் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1940 ஆகஸ்ட் மாதம் என்ன ஆகுதுன்னா, 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக என்ன நடக்குதுன்னா, லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன் வர்றாரு சரிங்களா. லின்லித்கோ பிரபு வந்து என்னது, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்களே, ஆகஸ்ட் நன்கொடை, அந்த ஒரு ஆஃபரை தர்றதுக்கு முன் வர்றாரு சரிங்களா. இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் லின்லித்கோ பிரபு குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் எந்த டேட்டுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் தன்னாட்சி தகுதி அப்படிங்கிற சலுகையை வந்து தர்றோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கல சரிங்களா. 1940 ஆகஸ்ட் மாதம் லின்லித்கோ பிரபு என்ன பண்ணுறாரு, ஆகஸ்ட் ஆஃபரை தர்றாரு. அதில் வந்து எதிர்காலத்தில் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ள. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் வந்து உலகப் போர் நடந்துகிட்ருக்கு, அதனால் அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடி தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரிங்களா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு போராட்ட வழிமுறையை உருவாக்குறார் சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் வந்து அறிவிக்கிறாரு. வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னா வினோபாவே அவர்கள் தான் சரிங்களா. வினோபாவே அவர்கள் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. அந்த முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை இவர் எப்போ தொடங்குறாரு அப்படின்னா 1940 அக்டோபர் 17 சரிங்களா. தேதி மறக்கக்கூடாது. 1940 அக்டோபர் 17 அன்னைக்கு வினோபாவே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆண்டினுடைய இறுதி வரைக்கும் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25,000த்துக்கு அதிகமான மக்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் வந்து சத்தியாகிரகம் செய்ய போகிறோன்னா அவங்க தாங்களாகவே வந்து என்னது தகவலை சொல்லிவிட்டு சத்தியாகிரகம் இருப்பாங்க சரிங்களா. அப்போ 1940 அக்டோபர் 17 தான் வந்து என்னது ஆச்சாரிய வினோபாவே அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறார் சரிங்களா. அதை அடுத்து நேரு அவர்கள் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை ஈடுபடுவார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1942 மார்ச் 22 அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்ற ஒரு தூதுக்குழு வருது. அமைச்சரவை, பிரிட்டன் அமைச்சரவையினுடைய அமைச்சராக இருந்த சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு தூதுக்குழுவை பிரிட்டன் கவர்மெண்ட்டு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க சரிங்களா. அந்த கவர்மெண்ட் என்ன அந்த குழு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றி தருவதற்கு பிரிட்டன் விரும்பலை. அப்படி விரும்பாத நிலையில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழுவை வந்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய அறிக்கையை பார்த்து நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா. அப்போ காங்கிரஸுக்கும் கிரிப்ஸ் தூதுக்குழுவுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன ஆகுது, தோல்வி அடைகிறது. கிரிப்ஸ் தூதுக்குழுவில் கீழ் காண்பதை வந்து வழங்குறதுக்கு முன் வராங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து என்னது இந்தியாவுக்கு என்னென்ன தரதா சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா. இந்த 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு இல்லையா, அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தன்னாட்சி சரிங்களா. அடுத்து வந்து பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை வந்து ஏற்கக்கூடிய விதமாக இந்திய இளவரசர்கள் வந்து பிரிட்டிஷாருடன் வந்து தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போரின் பொழுது பாதுகாப்புத்துறை வந்து பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை எதையுமே வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கல. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக் இந்த 2 கட்சியுமே இந்த கிரிப்ஸு தூதுக்குழு திட்ட அறிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இதை வந்து காந்தி திவாலாகும் வங்கியினுடைய பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தி இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய திட்டங்களை அழைத்தார். சரிங்களா? எப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துச்சு? 1942 மார்ச் 22. தேதி மறக்கூடாது. 1942 மார்ச் 22. அதே போல் தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 17. சரிங்களா? தேதியோடு வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எப்போவுமே மறக்கூடாது. அதுக்கு தான் திரும்ப உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா? அடுத்து இதை தொடர்ந்து என்ன நடக்குன்னா, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய திட்டத்தை காந்தி நிராகரித்தோடனே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட சுபாஷ் ஆரம்பிச்சுவார். ஐஎன்ஏவை தொடங்குற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுவார். போயிட்டு ஹிட்லரை பார்க்குறது, அப்புறம் ஜப்பானுக்கு வர்றது, சிங்கப்பூர் போகிறது, இது போன்ற வேலைகளெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்குறாரு. காந்தியடிகளுடைய செய் அல்லது செத்துமடி முழக்கம் பாருங்கள். கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை இந்திய தலைவர்களுக்கு வந்து தந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்க்கால பற்றாக்குறைகளின் காரணமாக விலைகள் வந்து பெரிதளவில் அதிகரிச்சிருந்த விஷயமும் மக்கள்கிட்ட வந்து அதிருப்தியை வந்து தீவிரமடைய வச்சுச்சு. பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8, இந்த தேதி மறக்கூடாது. 1942 ஆகஸ்ட் 8. இதே இது 1920 ஆகஸ்ட் 1 வந்து ஒத்துழையாமை இயக்கம். சரிங்களா? ஆகஸ்ட் 1 வந்து என்னது? ஒத்துழையாமை இயக்கம். அதே போல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தது 1932 ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16. அடுத்து 1942 ஆகஸ்ட் 8 வந்து என்னது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இப்படி ஒரே இது வரும்போதெல்லாம் அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மறக்காது. சரிங்களா? ஓகே. 1942 ஆகஸ்ட் 8 காந்தி என்ன பண்ணுறாரு? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த நாள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து என்ன பண்ணுறது? வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்துக்கு வித்துட்டதுடன் என்னாவது இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வைக்கிறாங்க. காந்தியடிகள் அந்த போராட்டத்தின் பொழுது செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்தை வெளியிடுறாரு. சரிங்களா? அப்போ காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாரு. சரிங்களா? காந்தியடிகள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்ன போராட்டத்தின் போது சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி வீராவேசமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் அகிம்சை வழியில் போராட்டம் செஞ்சுட்டு இருந்த காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது என்னது ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுறாரு. காந்தியடிகளுடைய தலைமையின் கீழ் அகிம்சையான மக்கள் போராட்டம் வந்து தொடங்கப்பட இருந்தது. ஆனால் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றினது ஆகஸ்ட் 8. சரிங்களா? அப்போ தான் தொடங்கி நிறைவேற்றுறாங்க. அது தொடங்கினோடனே அடுத்த நாளே சரிங்களா, அடுத்த நாள் காலையிலேயே, அதாவது ஆகஸ்ட் 9 1942 அன்றைக்கே காந்தி கைது செய்யப்படுகிறார். காந்தியுடன் வந்து மற்ற தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஆகஸ்ட் 8 அறிவிக்கிறாங்க. சரிங்களா? 1942 ஆகஸ்ட் 8 என்னது? வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை காங்கிரஸ் கமிட்டி நிறைவேற்றி காந்தி வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. 9 காலையிலேயே எல்லா தலைவர்களும் காந்தியும் கைது செய்யப்படுறாங்க. அடுத்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தின் பொழுது பொது உடைமைவாதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த பொது உடைமைவாதிகளுடைய தலைவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். காந்தியடிகளும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க. அப்போ சிறையில் இருக்கும் பொழுது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு பொது உடைமைவாதிகள் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது சிறையிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கார் இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் ராமனந்த் மிஸ்ரா இவங்க எல்லாரும் சிறையிலிருந்து தப்பிச்சு என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒத்துழையாமை இயக்க பிரச்சாரத்தை திரைமறைவில் செய்வாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா அருணா ஆசப் அலி அப்படிங்கிற ஒரு பெண் தலைவர் முக்கிய பணி ஆற்றியிருப்பாங்க இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க
போராட்டத்தின் பொழுது அருணா ஆசபலி அப்படிங்கிற பெண் தலைவர்கள் வந்து என்னது மிக முக்கியமான பணியாற்றியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உஷா மேத்தா அப்படின்ற ஒரு நபர், காங்கிரஸ் தலைவர் உஷா மேத்தா அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் வானொலியை நிறுவியிருப்பார். அந்த காங்கிரஸ் வானொலி என்ன செய்யும் அப்படின்னா திரைமறைவில் இருந்துக்கிட்டே 1942 நவம்பர் மாதம் வரைக்கும் வெற்றிகரமாக செயல்பட்டு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க பிரச்சாரங்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது மக்களுடைய வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் இந்த செய்தி வந்து பரவுது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து காந்தியடிகள் தொடங்கிட்டார், தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சிறையிலேருந்து தப்பிச்சு ஜெயபிரகாஷ் நாராயணே போன்ற பொது உடைமைவாத தலைவர்களும் உஷா மேத்தா அருணா ஆசபலி போன்ற தலைவர்களும் வந்து என்னது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய பிரச்சாரங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனதன் காரணமாக இந்த செய்தி இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் பரவுது. அதைத் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா அனைத்து இடங்கள்லையுமே அங்கங்கே வன்முறையும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்குது. அதோடு வந்து வேலை நிறுத்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் அப்படின்னு மக்களுக்கு என்னென்ன முறையிலெல்லாம் எதிர்ப்பை காண்பிக்க தெரியுமோ அந்தந்த வகையில் எல்லாமே மக்கள் போராட்டங்களை நடத்தினாங்க. தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. மக்களாக வந்து என்னது போராட்டங்களை நடத்துகிறாங்க. ஆங்கில அரசு இந்த போராட்டங்களை எல்லாத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குது. ஆங்கில அரசு இந்த போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குது. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தின் பொழுது அரசினுடைய கட்டடங்கள், ரயில் நிலையங்கள், தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகள், அப்புறம் பிரிட்டிஷ் அதிகாரத்தினுடைய அடையாளங்களாக இருந்த அனைத்து நிலையங்களின் மீதும் மக்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருந்துச்சு. மெட்ராஸில் இது வந்து மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீவிரமாக பரவுச்சு. சதாரா, ஒரிசா, அப்புறம் பீகார், ஐக்கிய மாகாணம், வங்காளம் இந்த போன்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து இணை அரசுகள் வந்து நிறுவப்படுது. அதாவது ஆங்கில அரசு வந்து அகற்றப்பட்டு சொந்தமாக நாங்களே அரசை நிறுவுறோம் அப்படின்னு சொல்லி இணை அரசை வந்து நிறுவுறாங்க. அடுத்து வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவர் துவங்கிய இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுபாஷ் வந்து இந்த 1939 மாநாட்டில், சரிங்களா, 1939 மாநாட்டில் நடந்த அந்த அவருக்கு உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, எப்போது திரிபுரி மாநாடு இருக்கு இல்லையா, அந்த திரிபுரி மாநாடு பிரச்சனையின் போது அவர் கட்சியிலேருந்து விலகிறாரு, காங்கிரஸ்லேருந்து விலகிறாரு. விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக்கை துவங்குறாரு. சரிங்களா? துவங்கினோடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், காங்கிரஸ்லேருந்து விலகின சுபாஷை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறான், வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. பிரிட்டிஷாரோட எதிரிகளோடு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சுபாஷ் விரும்புகிறாரு. சரிங்களா? அப்போ இரண்டாம் உலகப் போர் நடக்கும் பொழுது ஹிட்லர் தான் மிகப்பெரிய மேஜர் ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் அவர் ஹிட்லரை எல்லாம் போய் சந்திப்பார். சரிங்களா? சுபாஷ் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்காவலில் இருந்த சுபாஷ் 1941 மார்ச் மாதம் அவருடைய வீட்டிலேருந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு, அதுதான் என்ன சொல்கிறாங்க, நாடகத்தனமாக போட்டு தப்பிச்சு நடந்தே ஆப்கானிஸ்தான் போயிடுவார். சரிங்களா? தப்பிச்சு வந்து என்னது தரை வழியாக ஆப்கானிஸ்தான் போயிடுவார். போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அப்போது சோவியத் யூனியனோட ஆதரவு, சரிங்களா, ரஷ்யா இருக்கு இல்லையா, அப்போது வந்து அது சோவியத் யூனியனாக இருந்துச்சு, பல்வேறு நாடுகள் இருந்துச்சு. அப்புறம் சோவியத் யூனியன் பிரிஞ்சிருச்சு. அந்த சோவியத் யூனியனோட ஆதரவை வாங்கிறதுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளுடன் வந்து சோவியத் யூனியன் அரசு சேர்ந்துருச்சு. சரிங்களா? பிரிட்டன் கூட சோவியத் யூனியன் சேர்ந்த காரணத்தால் அவர் ஏமாற்றத்தோட திரும்பி என்ன பண்ணுறாரு, இங்கே ஜெர்மனிக்கு போகிறார். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவோட ஆதரவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட படைகளுடன் வந்து சோவியத் யூனியனும் சேர்ந்துருச்சு. அப்போ சேர்ந்த காரணத்தால் அவர் என்ன செய்கிறாரு, ஜெர்மனிக்கு போகிறாரு. ஜெர்மனிக்கு போயிட்டு அடுத்த 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜெர்மனிலேருந்து ஜப்பான் வரார். ஜப்பான் வந்து பார்த்தா ஜப்பானில் இந்த இரண்டாம் உலகப் போரின் பொழுது ஜப்பானியர்கள்ட்ட இந்திய இராணுவ வீரர்கள்லாம் வந்து சிறைப்பட்டிருப்பாங்க. அந்த இராணுவ வீரர்களை வச்சு ஜப்பான் இராணுவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மோகன் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படைத்தளபதியின் மூலமாக ஒரு இந்திய இராணுவத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஜப்பான் சென்ற அவர் அங்கு இந்திய தேசிய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டை கையில் எடுப்பார். டைரெக்டாக இவர் போகும்போதே அங்கே வந்து என்னது, இந்திய தேசிய இராணுவமானது தயார் நிலையில் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் படைகளுக்கு ஆதரவாக இந்திய சிப்பாய்கள் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ஜப்பானில்
என்னது அங்கே ஜப்பான் படைகள்கிட்ட தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அங்கே கைது செய்யப்பட்ட அந்த இந்திய வீரர்களை கொண்டே ஜப்பானியர்கள் என்ன செய்வாங்கன்னா, மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி தலைமையில் இந்திய இராணுவத்தை உருவாக்கியிருப்பாங்க. அந்த இராணுவத்துக்கு 1943 பிப்ரவரியில் என்னது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை எடுத்துருவார். கட்டுப்பாட்டை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு, இந்திய போர்க்கைதிகளை கொண்டு அதான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாரு, இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களுடைய ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை, அதாவது இந்திய தேசிய இராணுவத்துடைய பெயர் பாருங்கள், ஆசாத் ஹிந்த் பாஜ், ஆசாத் ஹிந்த் பாஜ், அதை ஜெனரல் மோகன் சிங் அவர்கள் உருவாக்கியிருப்பார். அதன் பிறகு அதற்கு என்னது கேப்டன் லக்ஷ்மி சகல் அவர்களால் அந்த ஆசாத் ஹிந்த் பாஜ் வழி நடத்தப்படும். அதைத்தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கையில் எடுத்திருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் கையில் எடுத்தினவுடனே அந்த இந்திய தேசிய இராணுவத்தை 3 இதாக பிரிப்பார், பிரிகேடாக பிரிப்பார், 3 படைப்பிரிவாக பிரிப்பார். ஒரு படைப்பிரிவு அப்படின்னா பிரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவர் பிரிகேடியர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், அடுத்து பெண்கள் பிரிவுக்கு ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு 3 படையாக சுபாஷ் என்னது மறுசீரமைச்சு அந்த படையை வடிவமைப்பார் முழுசாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எங்கு சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் நிறுவுறார். சிங்கப்பூரில் நிறுவிட்டு பர்மாவில் ரங்கூன் இருக்கு இல்லையா, ரங்கூனில் தான் நம்முடைய 1857 புரட்சியில் நாடு கடத்தப்பட்ட 2ஆம் பகதூர் ஷா அவர் மரணம் அடைஞ்சிருப்பார். அவருடைய சமாதி அங்கே இருக்கும். அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் இருந்து தான் நேதாஜி அவருடைய இந்திய தேசிய இராணுவமான ஆசாத் ஹிந்த் பாஜ் தில்லியை நோக்கி புறப்படும். அப்போது தில்லிக்கு புறப்படு, தில்லி சலோ அப்படின்ற முழக்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வெளியிடுவார். ஜப்பானிய படைகளுடைய ஒரு பகுதியாக இந்திய தேசிய இராணுவம் பணியில் அப்போது ஈடுபடுத்தப்பட்டது. ஏன்னா உலகப்போரில் ஜப்பானுக்கும் இங்கிலாந்து ரஷ்யா இவங்கெல்லாம், அதாவது இங்கிலாந்து ரஷ்யா இவங்கெல்லாம் ஒரு கூட்டாக இருப்பாங்க, ஜப்பான் எதிராக இருக்கும், சரிங்களா. அப்போ அவங்களுக்கு சண்டை நடக்கும் பொழுது என்ன செய்வார், ஜெர்மனி ஜப்பான்லாம் ஒரு கூட்டாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அதற்கு எதிராக ஜப்பானிய படைகளோடு இந்திய தேசிய இராணுவம் சேர்ந்துக்கிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. இருந்தாலும் அப்படி வேலை செய்யும்போது அந்த 2ஆம் உலகப் போரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் படை தோல்வியை தழுவுது. ஜப்பான் படை தோல்வியை தழுவினோடனே இந்திய இராணுவம் முன்னேறுவது தடைபட ஆரம்பிச்சிருச்சு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அதற்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விமான பயணத்தை மேற்கொள்வார். அந்த விமான பயணமானது விபத்துக்குள்ளாயிரும். அதன் காரணமாக சுதந்திரத்திற்காக போராடிய சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தீவிர பணிகள் முடிவடைந்தது. அவருடைய மரணமானது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமா இருந்துச்சு. அது தொடர்பாக ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை குழுவும் அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவை பற்றியுமே என்னது நமக்கு தேர்வில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். அடுத்து பார்த்திங்கன்னா, ஜப்பான் படை தோல்வி அடைஞ்சவுடனே அங்கே இருந்த இந்திய தேசிய இராணுவ வீரர்களும் என்னது பிரிட்டன் அரசால் பிரிட்டன் படைகளால் கைது செய்யப்படுறாங்க. இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டு டெல்லி செங்கோட்டையில் என்னது விசாரணைக்காக கொண்டு வர்றாங்க, சரிங்களா. கொண்டு வந்துட்டு தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணை அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி, காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்திய தேசிய இராணுவத்துடைய வீரர்கள் இருக்காங்கள்ல, அவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த விசாரணையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரு அவர்கள் தலைமையில் ஒரு பாதுகாப்புத்துறை கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை போடுறாங்க. அந்த பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, சரிங்களா, தேஜ் பகதூர் சாப்ரு, அப்புறம் புலாபாய் தேசாய், ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதாக அந்த பாதுகாப்புத்துறை கமிட்டி வந்துருச்சு, சரிங்களா. இப்போ பாதுகாப்புத்துறை கமிட்டி எதுக்காக போட்டாங்க, கைது செய்யப்பட்ட விசாரணைக்கு கொண்டு வரப்பட்ட இந்திய தேசிய இராணுவ வீரர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ்க்குள்ளே ஒரு பாதுகாப்புத்துறை கமிட்டியை போடுறாங்க. அதில் இருந்தவங்க யார் யார், ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசஃப் அலி, அருணா ஆசஃப் அலி, இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய இராணுவத்தினுடைய அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் கூட பொதுமக்களுடைய அழுத்தம், பொதுமக்கள் என்னது கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்திய தேசிய
இராணுவத்துடைய அதிகாரிகள் அவர்கள் மீதான குற்றமானது நிரூபிக்கப்பட்டது. அப்படி நிரூபித்தாலுமே பொதுமக்கள் வந்து கடுமையான அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அந்த இந்திய தேசிய இராணுவத்துடைய அதிகாரிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. சரிங்களா, காங்கிரஸுடைய பாதுகாப்புத்துறை கமிட்டி, பொதுமக்களுடைய அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து அந்த இந்திய தேசிய இராணுவத்துடைய அதிகாரிகள் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தாக்குதல்களும் அதனை அடுத்து வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு வந்து ஊக்கமாக இருந்துச்சு. அதாவது இந்திய தேசிய இராணுவம் பிரிட்டிஷ் படையை வந்து தும்சம் பண்ணதும் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வழக்கில் மக்கள் காட்டிய அதாவது போராட்டத்தின் காரணமாகவும் அழுத்தத்தின் காரணமாகவும் ஆங்கில அரசு அவர்களை தண்டிக்காமல் விட்டது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பகத்சிங் விஷயத்துலையோ அப்புறம் அஸ்பாகுல்லா கான் விஷயத்துலையோ என்ன பண்ணியிருப்பாங்க, தண்டிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஐஎன்ஏ விஷயத்தில், இந்தியன் நேஷனல் ஆர்மி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்யுது. அப்போ அவங்க விடுதலை செஞ்சதை பார்த்துட்டு இந்திய மக்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுது, சந்தோஷமாயிருது. நம்ம இன்னும் மேலும் ஆங்கில அரசுக்கிட்ட நம்முடைய கொள்கைகளையும் நம்முடைய போராட்ட கோரிக்கைகளையும் இன்னும் வன்மையான முறையில் நம்முடைய வச்சோம்னா அவங்க நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஊக்கத்தை அது கொடுக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து விடுதலையை நோக்கி பயணப்பட்டதை பார்க்குறோம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கிளர்ச்சி வந்து நடக்குது. என்ன கிளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த முறை தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி, ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. சரிங்களா, பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் தான் வந்து இந்த ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் எல்லாமே அங்கே வேலை செய்கிற க்ரூஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க, இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய அந்த கப்பலில் வந்து அந்த கோபேக் பிரிட்டன் அப்படிலாம் அந்த கப்பல் பக்கவாட்டிலலாம் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, விரைவிலேயே வந்து இந்த ராயல் கப்பல் படையினுடைய கிளர்ச்சி வந்து என்ன நடக்குது, பல்வேறு நிலையங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இந்த கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கப்பலில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த ராயல் கப்பல் படை கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இதே போல் ஒரு கிளர்ச்சி ஜபல்பூரில் இருந்த இந்திய விமானப்படையிலையும் ஏற்படுது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்திய சிக்னல் இருக்கு இல்லையா, இந்திய சமிக்கை படை, இந்த இந்திய சிக்னல் ஃபோர்ஸ்லேயுமே வந்து இது போன்ற கிளர்ச்சி ஏற்படுது. எங்கெங்கே ஏற்படுது, 1946 பம்பாயில் ராயல் கப்பல் படையில் கிளர்ச்சி ஏற்படுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜபல்பூரில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸில் ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிக்னல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து வேலை நிறுத்தங்கள், கிளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்படி ஆயுதப்படைகளையும் கூட பிரிட்டிஷாருடைய மேலாதிக்கத்துக்கு கட்டுப்பாடு இல்லாமலே போயிருச்சு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தையானது நடக்குது. அதை பற்றி பார்ப்போமா. 1945 ஜூன் 14ஆம் நாள் சரிங்களா, வேவல் பிரபு அரச பிரதிநிதியாக இருக்கிறார். சரிங்களா, வேவல் பிரபு 1940 லின்லித்கோ இருப்பார், ஆகஸ்ட் ஆஃபர் தருவார். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1945 ஜூன் 14 தேதி மறக்கக்கூடாது. 1945 ஜூன் 14ஆம் நாள் வேவல் திட்டமானது அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, வேவல் திட்டமானது அறிவிக்கப்பட்டது. இந்த வேவல் திட்டத்தின் மூலமாக அரச பிரதிநிதியினுடைய செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெறணும். சரிங்களா, இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெறணும் அப்படின்னு இடம்பெறக்கூடிய வகையில் ஒரு இடைக்கால அரசு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிவகை செய்கிறாங்க. அதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஃப்ரீடம் கொடுக்கணுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. வந்தவுடனே என்ன செய்கிறாங்க, 1945 ஜூனில் வேவல் பிரபு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்கள் முஸ்லீம்கள் இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு இடைக்கால அரசை அமைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை தர்றாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் தொடர்பான துறைகளை தவிர்த்து அனைத்து துறைகளையுமே இந்த அமைச்சர்கள், இந்த இடைக்கால அரசினுடைய அமைச்சர்கள் வந்து போர் துறையை தவிர மற்ற எல்லா துறைகளுமே இந்த அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்படுறதுக்கு இருக்கிற மாதிரி இந்த வேவல் பிரபுவினுடைய திட்டமானது இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியல. ஆக்சுவலாக இந்த வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டதே அந்த சிம்லா மாநாடு அது தொடர்ந்து தான் நடக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக வேவல் திட்டத்தை தான் வந்து சிம்லா மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 12th புக்கு பார்த்தீங்கன்னா இந்த
சிம்லா மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 14 1945 ஜூலை 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஜூலை 14. 10th வந்து ஜூன் 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வேவல் திட்டமும் சிம்லா மாநாடும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, குழப்பிக்கூடாது. அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள். அப்போ அதனால தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, சிம்லா மாநாடு வந்து என்னது முஸ்லீம் லீக்குக்கும் என்னது காங்கிரஸுக்கும் எந்த விதமான ஒப்பந்தம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சுன்னு. இந்த சிம்லா மாநாட்டில் தான் வேவல் வந்து திட்டத்தை தர்றாரு. அந்த திட்டத்தில் வந்து என்னது ஒரு இடைக்கால அரசை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடைக்கால அரசில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து என்னது சமமான அளவில் இருந்துக்கலாம். போர்த்துறை தவிர மற்ற எல்லா துறைகளுமே வந்து இந்திய அமைச்சர்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கூட சேர்ந்து இந்த அமைச்சரவையை பகிர்ந்து கொள்வதுக்கு முஸ்லீம் லீக் விரும்பலை. சரிங்களா, முஸ்லீம் லீக் விரும்பாத காரணத்தால் இந்த சிம்லா மாநாடானது என்னது ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாமலே போயிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் இடம்பெறணும். அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில், அதாவது சொல்லியிருக்காங்க இல்லையா 50-50 ஹிந்துஸ் 50 முஸ்லீம்ஸ் 50 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் தலைவர்கள் எந்த முஸ்லீம் உறுப்பினராக இருந்தாலும் அவங்க முஸ்லீம் லீக் சார்பில் தான் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் தலைவரை வந்து அவங்க சைடில் காங்கிரஸ் சைட்லேருந்து அனுப்புவாங்க. அதைத்தான் வந்து இந்த முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் இடம்பெற வேண்டும் மற்றும் அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரங்களை பெற வேண்டும். சரிங்களா, வீட்டோ அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தை பெறணும். அனைத்து முஸ்லீம் தலைவர்களுமே வந்து என்னது முஸ்லீம் லீக்கில் இருந்தால் இடம்பெறணும். அந்த முஸ்லீம் தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து என்னது வீட்டோ அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா கேட்குறாரு. அதை ஏற்றுக்காத காரணத்தால் தான் சிம்லா மாநாடு வந்து என்னது எந்த விதமான ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1946ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் மாகாண தேர்தல் வந்து நடக்குது. சரிங்களா, மாகாணத்தில் பொது தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து என்னது வெற்றி பெறுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்த தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வந்து வெற்றி பெற்று அவர்களுடைய கோரிக்கைக்கு வந்து வலுவை சேர்க்குது. சரிங்களா, சிம்லா மாநாடு முடியுது. சிம்லா மாநாட்டில் சொல்கிறாங்க, ஜின்னா வந்து என்ன சொல்கிறாரு, எல்லா முஸ்லீம் தலைவர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்தால் வரணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் தலைவர்களுக்கு வந்து வீட்டோ அதிகாரம் தரணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா கேட்குறாரு. அதனால் அந்த ஒப்பந்தம் வந்து என்னது ஒரு முடிவுக்கு வரல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1946 மாகாணங்களில் வந்து என்னது பொது தேர்தல் நடக்குது. அதில் நடந்த பொது தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொது தொகுதிகள்லேயும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. முஸ்லீம் லீக்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்ட எல்லா தொகுதிகள்லையும் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்று அவர்களுடைய கோரிக்கையை வந்து வலுவாக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் குழு வருது. சரிங்களா, அமைச்சரவை தூதுக்குழு வந்து வருது. பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கிடையில் தொழிற்கட்சி வந்து எனது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. பிரிட்டனில் தொழிற்கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளமெண்ட் அட்லி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. சரிங்களா, எப்போது 1946 காலகட்டங்களில் பிரிட்டனில் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெற்று கிளமெண்ட் அட்லி பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. உடனடியாக ஆட்சி மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி கிளமெண்ட் அட்லி அவர்கள் விரும்புகிறாரு. உடனடியாக ஆட்சி மாற்ற வேணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டன் அமைச்சரவையிலேருந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறாரு. பிரிட்டன் அமைச்சரவையிலேருந்து என்னது ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாரு. இதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு வந்திருக்கும் இல்லையா, அந்த கிரிப்ஸும் இந்த குழுவில் ஒருத்தராக இருப்பார். யார் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு தூதுக்குழுவை கிளமெண்ட் அட்லி அவர்கள் அனுப்புகிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெத்திக் லாரன்ஸ், ஸ்ட்ராப்போர்டு கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர். சரிங்களா, ஃபெத்திக் லாரன்ஸ், ஸ்ட்ராப்போர்டு கிரிப்ஸு மற்றும் ஏவி அலெக்சாண்டர், இந்த 3 பேர் அடங்கிய அமைச்சர்கள் தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு அவர் அனுப்புகிறாரு. சரிங்களா, இந்த கேபினெட் குழு இருக்கு இல்லையா, இந்த கேபினெட் குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெத்திக் லாரன்ஸ் அவர்கள் தான். சரிங்களா, இது ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபெத்திக் லாரன்ஸ் தான் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழுவை வழி நடத்தியிருப்பார். அவர் தான் அதற்கு தலைவராக இருந்திருப்பார். இந்த குழுவை வந்து கிளமெண்ட் அட்லி அவர்கள் இந்த 3 பேர் கொண்ட அமைச்சரவை தூதுக்குழுவை 1946 இந்தியாவுக்கு அனுப்புவார். இந்த அமைச்சரவை தூதுக்குழு அளித்த பரிந்துரையின் பேரில் தான் வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு அரசியலமைப்பு எழுதுவதற்கான வேலைகள்லாம்
தொடங்கியிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை தனிநாடாக உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து என்னது நிராகரிக்கிறாங்க. அவங்க நிராகரிச்சுட்டு பாதுகாப்பு, தகவல் மற்றும் இங்கே பாருங்க, அப்புறம் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவு, சரிங்களா, 4 துறை, பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவுத்துறை, இந்த துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை நிறுவுறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. சரிங்களா? பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் வெளியுறவு இந்த துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு மத்திய அரசை நிறுவுறதுக்கு இந்த கேபினட் தூதுக்குழு வந்து என்னது வழிவகை செய்து முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்களில், அதாவது வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள், சரிங்களா, அதாவது முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக மாகாணங்கள் வந்து பிரிக்கப்படுது. அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? அந்த பரிந்துரையின் பேர் தான் 3ஆ வந்து இந்தியாவை வந்து 3 மாகாணம் பிரிக்கிறாங்க. ஒன்று முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத இந்துக்கள் மற்றவர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இப்படி இருக்குன்னா இங்கே கிழக்கில் வங்காளம் இருக்குல்லையா, அந்த பகுதியிலையும் முஸ்லீம்கள் வந்து கிழக்கு பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்கள், அதே போல் வடமேற்குலேயும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக மாகாணங்கள் வந்து பிரிக்கப்படுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களில் இருந்து பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த கேபினட் மிஷன் சொல்லுது. இந்த திட்டத்தை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கிறாங்க. சிம்லா மாநாட்டை 1945 ஏற்றுக்காதவங்க அமைச்சரவை தூதுக்குழு வந்துட்டு சொன்ன என்னது 3ஆ இந்தியாவை பிரிக்கலாம். ஒன்று முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணம், அதே போல் வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணம், வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரித்து எல்லோருமே வந்து என்னது சரிசமமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு இடைக்கால அரசு, சரிங்களா, பிரிக்கப்பட்டு அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களிலிருந்தும் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு இடைக்கால அரசு நிறுவப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2 கட்சிகளுமே ஏற்றுக்கிட்டு 2 கட்சிகளுமே வந்து தங்களுக்கு சாதகமான திட்டங்கள் குறித்து விவாதிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. சரிங்களா? முதல்ல வந்து அமைச்சரவை தூதுக்குழுவுடைய பரிந்துரைகளை முஸ்லீம் லீக் ஏற்றுக்குவாங்க, பின்னால் அப்புறம் அதவே மாற்றுவாங்க. அதுதான் காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து நம்ம சிம்லா மாநாட்டிலே பார்த்தீங்களா அனைத்து முஸ்லீம் தலைவர்களும் வந்து என்னது இங்கே முஸ்லீம் லீக்லேருந்து தான் நியமிக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்லியிருப்பார். அப்புறம் அதில் ஒத்துக்கல. அடுத்து இங்கே வரும் பொழுது சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் பொழுது காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம் உறுப்பினரை வந்து இந்த இடைக்கால அரசில் நியமிக்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கிடையே இதன் காரணமாக கருத்து வேறுபாடு நடக்குது. முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. வாதிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவை விலக்கி கொண்டது. சில முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவை விலக்கி கொண்டது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1946 ஆகஸ்ட் 16ஆம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அவர்கள் அறிவிக்கிறாங்க. 1946 ஆகஸ்ட் 16 வந்து என்னது நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்புகளும் போராட்டங்களும் நடந்தது. விரைவிலேயே அந்த ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்புகளும் போராட்டங்களும் என்னவா மாறுதுன்னா இந்து முஸ்லீம் மோதலாக மாறுது. வங்காளத்தினுடைய இதர மாவட்டங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து பரவுது. வங்காளத்தில் இருக்கக்கூடிய நவகாளி மாவட்டத்தில் நிலைமை வந்து மிக மோசமாக மாறுது. அதை தொடர்ந்து காந்தி வந்து நவகாளிக்கே போகிறார். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து பார்க்க போகிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் செப்டம்பர் மாதம் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுரும். சரிங்களா? செப்டம்பர் 2ன்னு நினைக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் இடைக்கால அரசு 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. பல்வேறு தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த இடைக்கால அரசில்
இணைந்து கொள்கிறாங்க. இணைந்துக்கிட்டு 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணையுது. முஸ்லீம் லீக் என்னைக்கு வந்து இணையுது பாருங்கள், செப்டம்பர் மாதமே நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுருச்சு. செப்டம்பர்லேன்னு செப்டம்பருக்கு அப்புறம் அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், அதற்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக்கும் வந்து இந்த இடைக்கால அரசில் இணைகிறாங்க. இணைந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த முஸ்லீம் லீக்கினுடைய பிரதிநிதியாக யார் வந்து இணைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாகத் அலிகான் அவர்கள் வந்து நிதி உறுப்பினராக ஆக்கப்படுறாரு. லியாகத் அலிகான் அவர்கள் வந்து என்னது, நிதி உறுப்பினராக ஆக்கப்படுறாரு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1948 ஜூன் மாதம் வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி 1947 பிப்ரவரி மாதம் கிளமண்ட் அட்லி வந்து அறிவிச்சிருப்பார். 1947 பிப்ரவரியிலே வந்து என்னது, 1948 வந்து என்னது அதிகார மாற்றம் ஏற்படும், அதாவது நாங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கிளமண்ட் அட்லி அறிவிச்சிருப்பார். இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யக்கூடிய பொறுப்புடன் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியாக அனுப்பப்படுறாரு. சரிங்களா. மவுண்ட் பேட்டன் வந்ததுக்கப்புறம் 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டமானது அறிவிக்கப்படுகிறது. 1947 ஜூன் 3ஆவது மாதம் வந்து என்னது, மவுண்ட் பேட்டன் திட்டமானது அறிவிக்கப்படுகிறது. மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற தகுதியுடன் அதிகார மாற்றமானது நடைபெறும். சிற்றரசுகள் வந்து இந்தியா அல்லது பாகிஸ்தானில் ஏதாவது ஒன்றில் சேர வேண்டும். அடுத்து ராட்கிளிஃப் அப்படிங்கிற தலைமையில் எல்லைகளானது நிர்ணயிக்கக்கூடிய ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்திற்கு பிறகு இந்த ஆணையத்தினுடைய முடிவானது அறிவிக்கப்படும் சொல்கிறார். அப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா, ராட்கிளிஃப் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதை ராட்கிளிஃப் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பகுதி வடமேற்கு, இது வந்து வடகிழக்கு. இங்கே வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க. பஞ்சாபில் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க. தற்பொழுது பஞ்சாபினுடைய பல பகுதிகள் தான் இப்போது பாகிஸ்தானாகவும் இருக்குது. சரிங்களா. அப்போ பஞ்சாப் வங்காள சட்டப்பேரவைகள் வந்து பிரிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறத பற்றி வாக்கெடுப்பு நடத்தி முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் வந்து பிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஓட்டிங் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே வந்து என்னது, மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் இடம்பெற்றிருக்கோம். அதற்கடுத்து நாடு விடுதலை பெறுறதையும் பிரிவினையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1947 ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன செய்கிறாங்க, விடுதலை சட்டத்தை நிறைவேற்றாங்க. இந்த தேதி ரொம்ப முக்கியம். 1947 ஜூலை 18 1947 ஜூலை 18 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன செய்கிறாங்க, விடுதலை சட்டத்தை வந்து நிறைவேற்றாங்க. அதை அடுத்து மவுண்ட் பேட்டன் அவருடைய திட்டத்துக்கு செயல் வடிவமானது தரப்படுது. இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்யுது. சரிங்களா. இனிமேல் இந்தியா வந்து என்னது, இந்தியாவின் மீது ஆங்கில அரசுக்கு எந்த விதமான உச்சபட்ச அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி 1947ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் நாள் இயற்றப்பட்ட இந்திய விடுதலை சட்டமானது சொல்லுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த இந்திய விடுதலை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 பகுதிகளாக இந்தியாவானது பிரிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்று 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியாவானது விடுதலை அடைந்தது. சரிங்களா. அப்போ நாடு பிரிக்கப்படும் பொழுது இந்த பகுதியில் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியும், இப்போ பங்களாதேஷாக இருக்குல்ல, அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பின்னால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இந்தியா தலையிட்டு பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான்லேருந்து விடுதலை வாங்கி என்னது பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாடாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. இதோடு வந்து நமக்கு இந்த பாடமானது முடிவடைந்துச்சு. சரிங்களா. ஓகே. அதாவது நமக்கு அவங்க சுதந்திரம் தருவாங்க, அதாவது அதிகார மாற்றம் ஏற்படும் சொன்னது 1948 ஜூனில் சொன்னாங்க. சரி, 1948
ஜூன் அன்னைக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி 47 பிப்ரவரியிலே சொல்லிட்டாங்க. ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்து விரிவாக்குறார். சரிங்களா? எப்போது 47 ஜூலை 18 47 ஜூலை 18 அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 48 தருவோம் அப்படின்னு சொன்னதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 47 வந்து எனது இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றுறாங்க. அதைத் தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் அவருடைய திட்டமானது விரிவு செய்யப்பட்டு நாடு வந்து எனது இரண்டாக பிரிக்கப்படுது. 1947 ஆகஸ்ட் 15 வந்து எனது இந்தியா விடுதலை பெற்றது. இதோடு வந்து நமக்கு இந்த பாடமானது முடிவடைஞ்சிருச்சு. சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். இதில் எந்தெந்த தேதிகள், எந்தெந்த மாதம், ஆண்டு, அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் பொழுது அந்த தேதி, அந்த மாதம், அந்த ஆண்டு, அந்த நாளை போட்டு அந்த நிகழ்வு எழுதிக்கோங்க. இப்போ 1900 டேட்டு போட்டுக்கணும். 18/7/1947 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அப்போ அதே போல் 1940 அக்டோபர் 17 தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அதே போல் நேரடி நடவடிக்கை நாள் நடந்துச்சு இல்லையா, அந்த தேதியை போட்டு ஆகஸ்ட் 16 போட்டு நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இடைக்கால அரசு எப்போ அமைக்கப்பட்டது 1946 செப்டம்பர் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அந்தந்த தேதியில் இந்தந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாகவே இந்த பாடம் வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? ஜிஎஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ் நம்ம என்ன தான் படித்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டில் வந்து நம்ம எந்த விதமான தவறுமே வந்து தேர்வில் செய்யக்கூடாது. ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து கேள்விகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது, எப்போவுமே வரும். அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வெளியில் போகலாம், கொஞ்சம் டஃப்பாக்கணுங்கிறதுக்காக போவாங்க. ஆனால் அப்படி கேள்விகள் வரும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் எந்த அளவுக்கு தெளிவாக படித்து ஸ்கூல் புக்கில் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு சரியான ஆன்சர் தர்றோமோ அதுதான் வந்து நம்முடைய மதிப்பெண்களை வந்து அதிகப்படுத்தும். சரிங்களா? தொடர்ச்சியாக படிங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.